ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி திருப்பதி பாத யாத்திரையோட 10வது நாள். அதுக்குள்ளே 10 நாள் எப்படி போணுச்சுன்னு தெரிலங்க. கடகடன்னு போயிடுச்சு. 10 நாள் நடந்து 11வது நாள் படியேறி 12வது நாள் சாமி பார்க்கும்போது கால் வலிலாம் மறந்து சாமி பார்க்கும்போது அந்த சந்தோஷத்துக்கு அளவே இருக்காதுங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. நேற்று லாங் வீடியோவில் சொல்லியிருந்தேன் சாமிக்கு வடமாலை செலுத்த போகிறாங்கன்னு. எந்த சாமிக்குன்னு பார்க்குறீங்களா? திருப்பதிக்கு ஒரு 30 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு அனுமன் கோயில் இருக்குங்க. அந்த சாமிக்கு தாங்க வடமாலை செலுத்த போகிறாங்க. எலும்பிச்சம்பழத்தில் எப்படி 108 கோத்து ஒரு மாலை மாதிரி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க உளுந்த வடையிலையும் மாலை மாதிரி கோப்பாங்க. ஒரு பக்கம் வடை ரெடியாக இன்னொரு பக்கம் மாலை மாதிரி கோத்துட்ருக்காங்கங்க. அது 108 வடை ஒரு மாலை மாதிரி கோத்து சாமிக்கு போட்டு பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட வர ஒவ்வொருத்தருக்கும் அந்த வடையை எடுத்து கொடுத்துருவாங்க. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமி கோவிலுக்கு முன்னாடியே எல்லாருமே கும்மி பாட்டு பாடி கும்மி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க வழக்கம் போல் தூங்க போயிடுவாங்க. காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி நடக்க ஆரம்பிச்சிருவாங்கங்க. இன்றைக்கி தாங்க உங்க நடக்கிறது கடைசி நாள். நாளைக்கு படி ஏறி நாளான்னைக்கு சாமி பார்த்துருவாங்கங்க. பாருங்கள், ரோட்டு மேலேயே இங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போது ரோட்டு மேலேயே ஒரு சிலை இருக்குது, அனுமன் சிலை நின்றுட்டு இருக்க மாதிரி. ரொம்ப பெருசாக இருக்குங்க அந்த சிலை, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.